This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பேருக்கு தான் டிராகன், கருவை போல் சுமந்து வந்த விண்கலம். கேப்சூலை திறந்ததும் சுபன்ஷா சுக்லா செய்தது என்ன? சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வுகளை மேற்கொண்ட இந்திய வீரர் சுபன்ஷா சுக்லா உள்ளிட்ட 4 பேர் டிராகன் விண்கலம் மூலம் பத்திரமாக பூமிக்கு வந்து சேர்ந்தனர். இந்த விண்கலத்தில் இருந்து சுபன்ஷா சுக்லா வெளியே வந்தபோது முகத்தில் புன்னகையுடன் அங்கிருந்தோரை பார்த்து கையசைத்தபடியே வெளியே வந்தார். சுபன்ஷா சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்களும் நேற்று மாலை 4:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து டிராகன் விண்கலத்தில் பூமிக்கு வந்தனர். அவர்கள் அதீத வெப்பத்தை கடந்து வர வேண்டியிருந்ததால் அவர்களின் உடலை வெப்பம் தாக்காத வகையிலான பிரத்யேக உடையை அணிந்திருந்தனர். சுமார் 23 மணி நேர பயணத்திற்கு சுபாஷ் டன் முறையில் இந்திய நேரப்படி மாலை 3:15 மணிக்கு வந்தனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் பசிபிக் கடலில் விண்கலம் இறங்கியது. சுமார் 5.5 கிலோமீட்டர் உயரத்தில் பாராசூட்கள் விரிக்கப்பட்டு விண்கலம் கடலில் இறக்கியது. அப்பொழுது அங்கு தயாராக இருந்த கடற்கரை வீரர்கள் அந்த கேப்சூலை கப்பலுடன் இணைத்தனர். பின்னர் அந்த விண்கலம் பல்வேறு நிலைகளில் பயணம் செய்து வந்தமையால் கதவை திறக்கும் போது வீரர்களுக்கு நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் தண்ணீர் பீச்சி கழுவப்பட்டது. சூரியனில் அதீத வெப்பத்தில் அந்த கேப்சூலை வெளிப்புறம் உருகி நிறமே மாறியிருந்தது. இதையடுத்து அந்த கேப்சூலின் வெளிப்புற கதவை நாசா விஞ்ஞானிகள் திறந்தனர். பின்னர் உள்புற கதவை வீரர்கள் திறந்தனர். அப்பொழுது உள்ளே சிரித்த முகத்துடன் நலமாக இருந்த வீரர்களை அங்கிருந்த புகைப்பட கலைஞர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். பின்னர் அவர்களின் முதலில் அமெரிக்கா வின்டெக்கி விட்சன் என்ற வீராங்கனை வெளியே வந்தார். அதைத் தொடர்ந்து இந்திய வீரர் சுக்லா வெளியே வந்தார். அப்பொழுது அவர் சிரித்த முகத்துடன் கைகளை அசைத்தபடியே வெளியே வந்தார். அவரை நாசா விஞ்ஞானிகள் கை தாங்கலாக பிடித்து அழைத்து சென்றனர். இந்த கேப்சூல் கர்ப்பப்பையை போல 4 பேரையும் தாங்கி கொண்டு வந்தது. அவர்கள் வெளியே வந்த தருணம் கிட்டத்தட்ட பிரசவம் போல் மறுபிறவி மாதிரி இருந்தது. சுக்லா பயணித்த விண்கலம் பூமியின் வளிமண்டல பகுதியில் வந்துவிட்டதால் ஆபத்து ஏதும் இல்லை என்று அர்த்தம். எனினும் சுபாஷ் டவுன் ஆகும்போது எந்த ஆபத்தும் இல்லாமல் அந்த விண்கலத்தை கடற்படை வீரர்கள் மீட்பது முக்கியமானது. இவை அனைத்தும் சுக்லா விவகாரத்தில் நல்லபடியாக நடந்து முடிந்தது. சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் வந்ததும் அவர்களது இரத்த அழுத்தம், நாடி துடிப்பெல்லாம் சோதனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த 7 நாட்களுக்கு அவர்கள் 4 பேரும் தனிமைப்படுத்தப்படுவர். பின்னர் அவர்களுக்கு மன ரீதியிலான கவுன்சிலிங் கொடுக்கப்படும். முன்னதாக அமெரிக்காவில் ஆக்சிஜன் ஸ்பெயின், நாசா, இஸ்ரேல், ஐரோப்பிய விண்வெளி முகாமை ஆகியவை அனைத்தும் கடந்த 25ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பான்கன் ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலத்தை அனுப்பின. இந்த விண்கலத்துக்கு இந்திய வீரர் சுக்லா, அமெரிக்காவின் பெக்கி விட்சன், போலாந்து ஸ்வெலேகி ஆகியோர் 28 மணி நேர பயணம் செய்து கடந்த 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சென்றடைந்தனர்.
சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆய்வு செய்த முதல் இந்தியர் என்ற பெருமையை சுக்லா பெற்றிருக்கிறார். ராகேஷ் சர்மாவுக்கு அடுத்து விண்வெளி பயணம் மேற்கொண்ட 2வது இந்தியர் என்ற பெருமையையும் சுக்லா பெற்றிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.